வணக்கம் சார், நான் மதியழகன், லோக்கல் கார்ட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வரேன். உங்க பேர் அண்ட் பிசினஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னோட பேர் வந்து ராஜன். நான் இங்க ஆகாஷ் கிரிஷ் டொயோட்டோல வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கேன். நம்மளோட ஆகாஷ் கிரிஷ் டொயோட்டோ பாத்தீங்கன்னா ஒசூர் அண்ட் கிருஷ்ணகிரியில இருக்கு. இங்க ஒசூர்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கு. கிருஷ்ணகிரியில சேல்ஸ் மட்டும் ஆகும். ஓகே சார், ஆகாஷ் கிரிஷ் டொயோட்டோ குரூப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆகாஷ் கிரிஷ் டொயோட்டோ பத்தி லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து நம்ம வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம வந்து பிசினஸ்ல இருக்கோம். டொயோட்டோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 27+ இயர்ஸா வந்து இந்தியாவில் இருக்காங்க. நம்ம குரூப்பை பத்தி பேசும்போது நம்ம ஆகாஷ் கிரிஷ் டொயோட்டோ முன்னாடியே நம்ம வந்து ஆட்டோமொபைல்ல 20+ இயர்ஸா வந்து இருக்கும். ஆகாஷ் பஜாஜ், கேடிஎம், சத்தக், ரெனால்ட், ஃபோர்டு இந்த பிசினஸ்ல நம்ம இருக்கோம். அது கூட வந்து ஆடடா வந்து இப்போ டொயோட்டோ லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், ஆகாஷ் கிரிஷ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இது எக்ஸ்பிளைன் பண்ணி பஜாஜா இருக்கட்டும், டொயோட்டா இருக்கட்டும். இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆகாஷ் கிரிஷ் டொயோட்டா ஷோரூம்ல. டொயோட்டால என்னென்ன கார்ஸ் மாடல்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம டொயோட்டோ எடுத்துக்கலாம். டொயோட்டோ வந்து 27 வருஷமா வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருக்காங்க. நமக்கே தெரியும் குவாலிஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த வண்டி. கண்டிப்பா அதோட கன்வியூஷனா இப்போ வந்து இனோவா வந்தது. இனோவா கிறிஸ்டா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா வந்து 11 மாடல் வந்து அட் பிரசன்ட் லைவ்ல 11 மாடல். இப்போ 12வது மாடல்ல கமிங் 11th வந்து ஒரு புது மாடல் லான்ச் ஆக போகுது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா மார்க்கெட்ல இருந்த வண்டி தான் அப்கிரேட் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பிலோ 10 lakhs பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு பிரீமியம் கார் 2.5 crore கார் வரைக்கும் நம்ம பிராண்ட்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க பிரீமியம் கார்ஸ் வேணும்னா தனியா வந்து ஒரு அவுட்லெட் போகணும், ஒரு பிராண்டுக்கு போகணும். நம்ம பிராண்ட்ல உங்களுக்கு வந்து என்ட்ரி செக்மெண்ட்ல இருந்து டாப் செல்லிங் வெஹிக்கிள் பிரீமியம் கார் லேண்ட் க்ரூசர் வரைக்கும் இங்க அவைலபிள். ஓகே, நீங்க மொத்தம் எத்தனை மாடல்ஸ் தான் சேலிங் போகுது? கிளான்சா, டெய்சர், ஹை ரைடர் இதெல்லாம் வந்து என்ட்ரி செக்மெண்ட்ல வரும். உங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு 10 lakhs to ஒரு 25 lakhs குள்ள வண்டி வாங்குறதுக்கு 7 சீட்டர் வேணும்னா ரூமியான் இருக்கு, கிறிஸ்டா இருக்கு, பிரீமியமா ஃபார்ச்சுனர் இருக்கு. இது கூட ஆடடா நீங்க பாத்தீங்கன்னா வெல்ஃபயர் பிளஸ் லேண்ட் க்ரூசர் இதெல்லாம் வந்து பிரீமியம் காஸ்ட்ல இருக்கு. இப்போ வந்து 11th வந்து எக்ஸ்பெக்டட் நியூ வெஹிக்கிள் லான்ச் கேமரி கமிங்ல வந்து. ஆமா. ஓகே சார், டொயோட்டால நிறைய பிரீமியம் மாடல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதை எப்படி இன்னும் கொஞ்சம் டீடைலா அந்த கார் ஷோரூம் லைவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா வாங்க போலாம். ஓகே, இந்த வெஹிக்கிள் வந்து டொயோட்டோ கிளான்சா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள். நம்மளோட என்ட்ரி செக்மெண்ட் வெஹிக்கிள் கிளான்சா. நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். 5 சீட்டர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு வண்டி. நம்ம பாக்குறது டெய்சர், டொயோட்டோ அர்பன் க்ரூசர் டெய்சர்னு சொல்லுவோம், பேர் சொல்லுவோம். நம்ம டொயோட்டோல என்ட்ரி செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் பார்த்தோம்னா டொயோட்டோ அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். இதுவும் வந்து அதே பிளாட்ஃபார்ம்ல வரும். இதுக்கு சில பிளஸ்லாம் இருக்கு, நான் வந்து ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா இந்த வெஹிக்கிள் பத்தி யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்தியாவில வந்து வில்லேஜ் வரைக்கும் ரீச் ஆன ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க வண்டி. மோர் தென் 10 lakhs கிலோமீட்டர் ஓடி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த வெஹிக்கிள். இது 7 சீட்டர்ல தி பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் எனி கஸ்டமர். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர். இதுல வந்து ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் 2 மாடல் வருது. ஃபார்ச்சுனர் வந்து இந்தியன் ரோட் கிங் சொல்லலாம். ஏன்னா எஸ்யூவி வெஹிக்கிள்ல ரொம்ப லைக் பண்ணி பொலிட்டிக்கல் பர்சன்ஸ்ல இருந்து டாப் லெவல் பிசினஸ் பீப்புள்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் இந்த ஃபார்ச்சுனர். இதுல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் இருக்கு. லெஜெண்டர் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். ஷீட் பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ், சாசம், பவர் அண்ட் ஸ்டைல் வித் டொயோட்டோஸ் வெயிட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிளான்ஸா, ஹை ரைடர், டெய்சர் இது மூணுமே என்ட்ரி செக்மெண்ட் பண்ணுறோம். நம்ம ஏன் கிளான்ஸா வாங்கணும்? இங்க வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஏன் ஹை ரைடர் போகணும்? அதுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. டெய்சர் ஏன் போகணும்?
டேசர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல எல்லா கஸ்டமர்ஸும் லைக் பண்ணி வாங்குறது ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் வாங்கணும். அப்போ எஸ்யூவின்னு பார்த்தா 20 lakhs வருமோ 25 lakhs வருமோ அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பிலோ 10 lakhs பட்ஜெட்லயே உங்களுக்கு வந்து டேசர் ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல் டர்போ இன்ஜின், எஸ்யூவி டிசைன். உங்களுக்கு பேசிக்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து எஸ்யூவி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டொயோட்டோ எப்பயுமே வந்து எதுலையுமே வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. QDR சொல்லுவாங்க, குவாலிட்டி, டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி. இதுதான் வந்து டொயோட்டோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இது கூட நம்ம வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜாயிண்ட் 20+ மில்லியன் ப்ரௌட் ஹைபிரிட் கஸ்டமர். டொயோட்டோ தான் பைனியர் இன் இன்னோவேஷன் ஆஃப் ஹைபிரிட் டெக்னாலஜி. 27 years 1997ல கேம்ரியோட ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஜேர்னி. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு. ஏன் ஹைபிரிட் போகணும் அப்படின்னா பொல்யூஷன் கம்மி பண்ணணும் நம்ம ஒரு இது தாட் போயிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஸ்டெப் வந்து டொயோட்டோ வந்து 27 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க ஏன் நம்ம ஹைபிரிட் போகணும்? நீங்க இந்த ஹைரைடர் வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா 1200 kilometers டிராவல் பண்ணலாம். லோயர் CO2 எமிஷன்ஸ், சைலண்ட் டிரைவிங், உங்களுக்கு நாய்ஸ் இருக்காது. 8 years வந்து பேட்டரிக்கு வாரண்டி தராங்க. 1997ல இங்க பாருங்க, 1997ல வந்து கேம்ரி வந்து செல்ஃப் சார்ஜிங் வெஹிக்கிள் ஹைபிரிட் டெக்னாலஜியோட டொயோட்டோ கொண்டு வந்துட்டாங்க. இந்த குளோபலி லான்ச் ஆனது 1997ல. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 27 years ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த கேம்ரியோட பிளாட்ஃபார்ம்ல so many vehicles வந்து டொயோட்டோ வந்து ஹைபிரிட் டெக்னாலஜில கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியால நமக்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைரைடர் இருக்கு, டேசர் இருக்கு, ஹைக்ராஸ் இருக்கு, அது கூட வந்து வெல்ஃபயர் இருக்கு. எல்லா வெஹிக்கிளும் வந்து ஹைபிரிட் டெக்னாலஜியோட தான் வந்து இந்தியால இருக்கு. ஸோ இந்த ஹைபிரிட் டெக்னாலஜியோட பிளஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல யாரை பார்த்தாலும் நீங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் EV போறாங்க. பட் நீங்க EV வெஹிக்கிள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சார்ஜ் தேவைப்படும். நீங்க வெளியில ஒரு பவர் சப்ளை இருக்கிற இடத்த தேடணும். ஆனா இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சார்ஜிங் தேவைப்படாது. வெஹிக்கிள் வந்து செல்ஃப் சார்ஜிங் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஹைபிரிட் மோட்ல ஸ்டார்ட் ஆகும். பேட்டரியில ரன் ஆகும். சம் RPMக்கு அப்புறம் ஒரு 40 km ஸ்பீட் 0 to 40 அந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பெட்ரோல் கன்வெர்ட் ஆகும். பிட்வீன்ல எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைபிரிட் அதுவே சேஞ்ச் ஆகிக்கும், செல்ஃப் சார்ஜிங் ஆகும். செப்பரேட்டா வந்து சார்ஜிங் தேவைப்படாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வென்ஷன் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து டொயோட்டோ வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்கா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவே இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற மிஷின் இங்கே வச்சிருக்கோம். ஸோ எந்த கஸ்டமர் வந்தாலும் நீங்க எங்ககிட்ட கேட்கலாம், இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லனா கூட எங்க டீம் உங்ககிட்ட கேட்பாங்க. ஹைபிரிட் டெக்னாலஜி பத்தி இவங்களை கூட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த மிஷின் தான் அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, வண்டி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், இந்த ஹைபிரிட் மோட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எல்லாமே இதை கொடுத்துருக்கோம். ஸோ இது கூட டொயோட்டோ என்விரான்மெண்டல் சேலஞ்ச் 2050 ஏன் வந்து 2050 சேலஞ்சுக்கு நம்ம இப்பவே ப்ரிப்பேர் ஆகும். வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தி ஆகுது, ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிறத கம்மி பண்றதுக்காக டொயோட்டோ வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அதோட ஒரு முயற்சியா தான் CO2 0 காமிக்கிறாங்க. CO2 0 வந்து 2050ல கொண்டு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுத்து வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அதோட வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஹைபிரிட் வெஹிக்கிள். ஸோ நீங்க ஹைபிரிட் வெஹிக்கிள் நீங்க வந்து போனா உங்களுக்கு வந்து நிறைய பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் வந்து நான் ஏற்கனவே போன ஸ்லைட்ல நான் காமிச்சிருந்தேன். அதுதான் உங்களுக்கு வந்து CO2 எமிஷன் லெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது நாய்ஸ் இருக்காது. இது கூட வந்து எல்லாருக்கும் என்ன தேவை, மைலேஜ். டீசல் வண்டி ஒரு பீரியட் நம்ம வாங்குவோம். எதுக்கு வாங்குவோம்? மைலேஜுக்காக வாங்குவோம். இன்னைக்கு வந்து டீசல் வெஹிக்கிள் எல்லா ஸ்டேட்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேன் பண்ணிட்டு வராங்க. சின்ன எக்ஸாம்பிள் நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க. டீசல் வெஹிக்கிள் இங்க கிடையாது. ஹையஸ்ட் ஏர் பொல்யூஷன் இன் இந்தியா. அதுக்குள்ள முயற்சியை வந்து டொயோட்டோ எப்பவோ எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ற கார்ல இருந்து வர பொல்யூஷனை கம்மி பண்ணணும். அதுக்கு எங்க மேனுஃபேக்சர் பண்றோமோ அங்கேயும் அந்த பொல்யூஷன் கம்மி பண்ணணும். வாட்டர் யூசேஜை கம்மி பண்ணணும். ஒரு வருஷம் பாருங்களேன் போட்டிருக்காங்க 1 year 14% லாஸ். நம்ம வந்து இந்த கிரீன் அந்த என்விரான்மெண்ட் வந்து 14% லாஸ் ஆகுது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்க போறோம்? ஸோ சேலஞ்ச் 6 வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் சொசைட்டி நம்ம இயற்கையோட வந்து நல்லா வாழ்றதுக்காக நம்ம வந்து எப்படி கொடுக்க போறோம்? இந்த மாதிரி ஒரு இதை கொடுக்க போறோமா, இல்லை கிரீனிஷ் நேச்சர் கொடுக்க போறோமாங்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 6 சேலஞ்ச் எடுத்து ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் சார்ஜிங் வெஹிக்கிள் ஹைபிரிட் டெக்னாலஜியோட வந்து உள்ள வந்திருக்காங்க. ஈவன் நமக்கு சர்வீஸில் கூட இந்த பொல்யூஷன் கம்மி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு எவ்ரி மந்த் வந்து இந்த என்விரான்மெண்ட் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. சேஃப்டி ஆடிட் வந்து மற்ற பிராண்டில் நடக்கிறதுல நம்ம பிராண்டில் கம்பல்சரி சேஃப்டி ஆடிட் இருக்கு. எவ்ரி மந்த் என்விரான்மெண்ட் ஆடிட் இருக்கு. ஸோ நம்ம சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது டொயோட்டோ வந்து ரொம்ப ஸ்டெப் எடுக்கிறாங்க. அந்த டொயோட்டோ வெஹிக்கிள் ஹைபிரிட் டெக்னாலஜி ஓட்டி பார்க்கறதுக்கு வாங்க,
வண்டி ஓட்டி பார்த்து ஃபீல் பண்ணி வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளோட சர்வீஸ் ஸ்டேஷன் இதுதான். ஜஸ்ட் ஒரு சின்ன டூர் காமிக்கிறேன். ஒரு நாளைக்கு நம்ம 25 வெஹிக்கிள்ல இருந்து 40 வெஹிக்கிள் வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். மிகப்பெரிய சர்வீஸ் அவுட்லெட் இது. மெயின் நம்ம இதில் வந்து டீ க்ளோஸ் ஒன்று வந்து புதுசாக வந்து டொயோட்டோவில் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே பாருங்களேன், டீ க்ளோஸ் கார் டீடெயிலிங் ஸ்டுடியோ இருக்குது. இந்த கார் டீடெயிலிங் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வெஹிக்கிள் வந்து ஸ்பெஷலைஸ்ட் கோட்டிங் எல்லாமே பண்ணலாம். நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து இந்த 3M பாலிஷ்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வெளியில் வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ டொயோட்டோவிலே வந்து டீ க்ளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து செராமிக் கோட்டிங் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. எக்ஸ்டீரியர் பாலிஷிங் எல்லாமே, பெயிண்ட் ப்ரூஃப் கோட்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் வந்து டொயோட்டோ இனிஷியேட் எடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குறது எக்ஸ்பிரஸ் மெயின்டெனன்ஸ் வே. டொயோட்டோ கஸ்டமர்ஸ் எமர்ஜென்சி எக்ஸ்பிரஸ் 60, எக்ஸ்பிரஸ் 90, எக்ஸ்பிரஸ் 120 இது மாதிரிலாம் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக, குயிக் சர்வீஸ் வேணுங்கிறவங்களுக்கு குயிக்காக பண்ணி தரதுக்கான பேஸ் எமர்ஜென்சி சர்வீஸ்லாம் பண்ணிக்கலாம். டொயோட்டோ யூ ட்ரஸ்ட் உங்கள் வெஹிக்கிளை நாங்களே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு நீங்கள் புது வண்டி வாங்கினீங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் நாங்கள் கொடுக்குறோம், ப்ரைஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக. டாக்குமெண்டேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். யூ ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து கொடுத்து புது வண்டி வாங்கும்போது ஃபர்தர் நாங்கள் வண்டி அடுத்து வாங்க போகிற கஸ்டமருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் பக்காவாக முடிச்சு டாக்குமெண்டேஷன் வந்து பெர்ஃபெக்டாக வந்து கொடுத்த கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், டொயோட்டாவில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஒய் டொயோட்டா சூஸ் பண்ணணும்? நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் நம்ம டொயோட்டோ சூஸ் பண்ணணும்னா, டொயோட்டோ வந்து குளோபலில் நம்பர் 1 பிராண்ட். ஏன் நம்பர் 1 பிராண்டாக இருக்காங்கன்னா ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க, நம்பகத்தன்மை. ஸோ நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணும் போது, வாங்கும் போது என்ன நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ, இந்த கமிட்மெண்ட் வந்து நம்ம வண்டி யூஸ் பண்ணும் போது யூஸராக ஒவ்வொரு சர்வீஸ்க்கு போகும்போதும் இந்த சர்வீஸ் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அன்வான்ட் பிரேக் டவுன்ஸ் இருக்காது, அன்வான்ட் எதுவுமே வந்து தேவையில்லாத எதுவுமே இருக்காது. ஓகே சார், டொயோட்டாவில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஏன் டொயோட்டாவை சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, டொயோட்டோ வந்து குளோபல் நம்பர் 1 பிராண்ட். குளோபல் நம்பர் 1 பிராண்ட் ஏன் இருக்காங்கன்னா, நம்பகத்தன்மை வந்து ஜாஸ்தி. டொயோட்டோ கஸ்டமர்ஸ் வண்டி வாங்கினதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து ரொம்ப கம்மி, ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ப்ரீமியம் வெஹிக்கிள் போனால் கூட, கேம்ரி மாதிரி வெஹிக்கிள் போனால் கூட உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாங் பீரியட் நீங்கள் வந்து வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து வண்டி மாற்றணும்னு போகும்போது வெஹிக்கிளோட காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த ரீசேல் வேல்யூ ஈக்குவல் டு கோல்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து கோல்டுக்கு ஒன்று தான் வந்து ரீசேல் வேல்யூ டாப்ல. இன்னொரு விஷயம் வந்து லேண்டுக்கு. நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோ ஆகும். ஆனால் கார்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா கார்ஸ் வந்து டிப்ரிஷியேஷனில் தான் வரும். நீங்கள் வந்து ஒரு 20 lakhs போட்டு ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 years கழிச்சு அதுக்கு வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து கம்மியாக தான் வரும். ஆனால் டொயோட்டோ வெஹிக்கிள் மட்டும் என்றைக்குமே மார்க்கெட்டில் டாப் வேல்யூ வந்து கொடுத்து எடுக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஓகே, என்ன காரணம்னா, சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து குவாலிஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இனோவா கிறிஸ்டா இருக்கு. இந்த வெஹிக்கிள் ப்ளஸ் என்னன்னா, இன்ஜின் லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மோர் தென் 10 lakhs கிலோமீட்டர் ஓடின வண்டி நிறைய இருக்கு. மெயின்டெனன்ஸ் பெருசாக கஸ்டமருக்கு வச்சது கிடையாது. அப்போ அந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்து பிராண்டு மேலே வந்து கஸ்டமருக்கு வந்து நம்பகத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் தனியாக வந்து டொயோட்டோ, நீங்கள் மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா கூட நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க. டொயோட்டோக்கு வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டிங்ஸ் எதுவுமே தேவைப்பட்டது கிடையாது. ஆட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க டொயோட்டோ. ஏன்னா வந்து அவங்க வந்து குவாலிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த 10 லட்சம் கிலோமீட்டர் கடந்து கூட அந்த வண்டியால் வந்து ரோடில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அந்த குவாலிட்டி காரணமாக ட்ரஸ்ட் உருவாச்சு. இந்த ட்ரஸ்ட் உருவானதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கும். அதனால தான் வந்து குளோபல் நம்பர் 1 பிராண்டாக இருக்காங்க. இந்தியாலையும் வந்து நல்லா க்ரோத் கிடச்சிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து நிறைய மாடல்ஸ் புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்கும். கிளான்ஸால் ஆரம்பிச்சு டெய்சர், ஹைரைடர், இப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து வரப்போகுது. 11th லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. we are also eagerly waiting. ஸோ அப்கமிங் இயர்ஸில் வந்து இன்னும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஆமாம், ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு டெக்னாலஜி ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய. ஆமாம். ஓகே சார், இப்போ எங்கள் லோக்கல் கார்ட் பற்றி ஒரு சில லோக்கல் கார்ட் பற்றி சொல்லணும்னா, லோக்கல் கார்ட் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது. எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் டைம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஃபியூச்சர் வந்து நிறையா பண்ணலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்கள் டைம் ஒதுக்கி உங்கள் பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.